ஹாய். பாக்குறீங்களா? அது பாருங்க தட்டோட நிக்கிறேன். நம்ம கார்டன்ல வந்து என்னென்ன இருக்குது பறிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. சும்மா பார்க்கலாம். இது நாட்டு கோவக்கால மெக்சிகன் கோவக்கா நல்லா நீட்டா காய்க்குது. இது செகண்ட் டைம் காய்க்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஈடு எடுத்தாச்சு. இது ரெண்டாவது ஈடு காய். இது வந்து செடி அவரை ஃபர்ஸ்ட் இந்த தை மாசம் எல்லாம் எடுத்துட்டு அவரைக்காலாம் எடுத்துட்டு இப்ப செகண்ட் போட்டேன். உடனே தை மாசம் போட்டேன். பொங்கல் முடிஞ்ச உடனே இன்னும் பூ வைக்கல. இது வந்து பழைய கத்திரிக்காய் தான். ஏற்கனவே வீடியோல பார்த்துருப்பீங்க. பழசு கத்திரிக்காய் பறிச்சாலும் செடி தான் எல்லாம் பிடிங்கிட்டு ஒரு செடி தான் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன். சின்ன தொட்டியில புதினா பெரிய தொட்டியில இருந்தது. தொட்டி வேணும்னு சொல்லிட்டு புடுங்கி இதுல வச்சிருக்கேன். அப்புறம் பெரிய தொட்டியில வைக்கணும் அந்த புதினாவை. நம்ம வீட்டுக்கெல்லாம் இதுலதான் எடுத்துக்கிறோம். இது வந்து மல்லி. மல்லி ஒரு நம்ம 5-6 வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட. இது ராமபானம். பெரிய பெரிய பூவை பூக்கும் இது. பூ வந்தோடனே காமிக்கிறேன். வீடியோ போடுறேன். இப்பதான் மொட்டு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். காந்தாரி மிளகா. காந்தாரி மிளகா அது வந்து செடி போயிடுச்சு. அந்த மிளகா விழுந்து நாத்து முளைச்சிருக்கு. இதுக்கப்புறம் புடுங்கி அதை மாத்தி நடணும். இதை செடி போயிருச்சு. ஆனா பீட்ரூட் கொய்யா காயுமே இது நல்லா டேஸ்டா இருக்குது. இது மல்பெரி வந்து இது உடைச்சு விடணும். இதை உடைச்சு விட்டாதான் இது அடுத்து ஒரு பழம் வைக்கும். இது நல்லா பழுத்துருச்சு. குஜாலா. குஜாலா கத்திரிக்காய் இன்னும் காய் வைக்கல. இது வந்து நான் விதை போடல, நாத்தாவே வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆச்சு இது 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்து நாத்து இது. ஒரு தொட்டியில வச்சுன்னு வந்து அப்படியே வச்சு ஒரு 2 செடி பிடிக்க நட்டேன். இந்த இடம் இல்லை நடுறதுக்கு. அது அப்படியே அந்த தொட்டில இருந்து இப்பதான் நட்டேன். இது 1 மாசம் ஆகுது நட்டு. ஆனா நாத்து வாங்கி 1 வருஷம் ஆகுது. மணத்தக்காளி எல்லாம் பழம்லாம் அதே குட்டிட்டு இருக்கு. இந்த பழமே சாப்பிடலாம். வாய்ப்புண்ணுக்கெல்லாம் நல்லது. பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது வந்து லவங்கம் செடி. இலையுமே நல்லா வாசனையா இருக்கு. இதுல நம்ம சமைக்கிறது வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஆனா லவங்கம் வைக்கல. எப்போ வைக்கணும்னு தெரியல. இது எவ்வளவு டைமிங்னு தெரியல லவங்கம் வர்றதுக்கு. இந்த எல்லோ கலர் ரோஜா செடியை பாத்தீங்களா? வாங்கி 1 மாசம் தான் ஆகுது. ஆனா எவ்வளவு பூ பூத்துச்சு தெரியுமா? இதாங்க மாதுளை செடி. இப்ப காய் காய்ச்ச ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆல்ரெடி நிறைய காய்ச்சுது. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. போதும் போதும் பார்ட் 2ல பார்ப்போம். பாய்.